ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு சூப், சூப்பராக ஈஸியான ஒரு சூப், ட்ரம்ஸ்டிக் சூப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மல்லி செடி, கொத்தமல்லி காம்புங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன பார்த்திங்கன்னா ஒரு பே லீஃப் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய். சேம் டைம் இந்த முருங்கைக்காவை பார்த்திங்கனாக்கா கொஞ்சத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தோலங்களை கொஞ்சம் சுரண்டிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், பின்ன கருவேப்பிலை, சேம் டைம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது போட்டிருக்கேன். இது நம்ம இப்போ இதை ஒரு குக்கரில் இல்லை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் நான் எடுத்து வச்சு இதெல்லாம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டேன், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் போட்டிருக்கேன். சேம் டைம் கொஞ்சம் அந்த மல்லி செடியோடைய காம்புங்க, பின்ன அந்த பே லீஃபு, பின்ன லவங்க, ஏலக்காய் எல்லாம் போட்டுடுறேன். அதோட முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிடலாம். எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். இது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ காய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தண்ணியை அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த பே லீஃபை மட்டும் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா அரைச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அந்த முருங்கைக்காய் திட்டியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இது இந்த செடிங்களில் போட்டாக்கா நல்லா இருக்கும். இல்லை ஒரு பாலித்தீன் கவரில் இதை போட்டு நீங்கள் ஒரு சின்னதாக அந்த கவரில் ஒரு ஓட்டை போட்டு அந்த செடிங்களுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னாக்கா இது தானாகவே அது டீகம்போஸ் ஆகி அதனுடைய தண்ணி எல்லாம் அதில் விடும். அதுக்கப்புறமா அந்த இத்தையை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கிடலாம். இப்போ வடிகட்டின இந்த சூப்பை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடுச்சு. சேம் டைம் நான் காரத்துக்கு ஒன்றும் போடலை. ஸோ நான் இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கிடலாம். சேம் டைம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன். சூப்புக்கு பட்டர் சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதோடு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இந்த ப்ரெட்டு நான் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். சூப்புக்கு ப்ரெட் இல்லைனாக்கா எப்படி ட்ரை ப்ரெட் அது சூப்பராக இருக்கும்ல. ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கிடலாம். இது ஹெல்தியான ட்ரம்ஸ்டிக் சூப்பு. இது ஹீமோக்ளோபினுக்கு நல்லது. பின்ன பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெக்னென்சி லேடிஸுங்களுக்கு நல்லது. அதே சேம் டைம் பார்த்திங்கனாக்கா இந்த கேன்சர் பேஷண்ட்டுங்களும் டெய்லி ஒரு ஹெல்த்தியான சூப் குடிக்கணும்னு வாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது அவங்களுக்கு இந்த இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். பட்டரு, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் ஆட் பண்ணாமல் அப்படியே கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.